ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி உலகம். ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு கோவம் வந்தால் யாரையும் மதிக்காமல் வாய்க்கு வந்தபடி பேசுவான். அவனை திருத்த நினச்ச அவங்க அப்பா ஒரு பை நிறைய ஆணிகளை கொடுத்து, உனக்கு எப்போ எல்லாம் கோவம் வருதோ அப்போ எல்லாம் நம்ம வீட்டு மர வேலியில் ஒரு ஆணியை அடின்னு சொன்னார். ஆரம்பத்தில் நிறைய ஆணிகள் அடித்த அந்த பையன் போக போக தன் கோவத்தை குறைச்சிக்கிட்டு ஆணி அடிக்கிறதையே நிறுத்திட்டான். சந்தோஷப்பட்ட அவங்க அப்பா இப்போ அந்த ஆணிகள் எல்லாத்தையும் பிடுங்கிடுன்னு சொன்னார். அவனும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பிடுங்கிட்டான். அப்போது அவங்க அப்பா அந்த வேலியை காட்டி சொன்னார், நீ ஆணிகளை பிடுங்கிட்ட, ஆனால் அந்த மரத்தில் விழுந்த ஓட்டைகளை பார்த்தியா, அது என்னைக்கும் மறையாது. அதே மாதிரி தான் நீ கோபத்தில் பேசுகிற வார்த்தைகளும், நீ 1000 தடவை மன்னிப்பு கேட்டாலும் அந்த வார்த்தை மற்றவங்க மனசில் உண்டாக்கின காயம் வடு ஆறவே ஆறாது. இதே தான் வள்ளுவர் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம்.